ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப பேசிக்கான கிளாஸ். இப்போ ஒரு ட்ரிக்னாமெட்ரி கவர்மெண்ட் ஜாப்க்காக நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரிக்னாமெட்ரி யாரு கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதுல ட்ரைனா என்ன அர்த்தம்னா த்ரீன்னு அர்த்தம். இங்க த்ரீ ஆங்கிள்ஸ் சொல்றாங்க. இங்க ஜாமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷேப்ஸ், குவாட்ரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் முதல்ல நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 7 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்காங்க. ஸோ ஆங்கிள்ஸ்ல 7 டைப்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஆங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஜீரோ ஆங்கிள்னா 0 டிகிரி. நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1 டிகிரில இருந்து 89 டிகிரி வரைக்கும் நமக்கு அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்டா 90 டிகிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரைட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள்னா நமக்கு 91 டிகிரில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 179 டிகிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்டா 180 டிகிரி. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா 181 டிகிரில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 359 டிகிரி வரைக்கும் இருக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா எக்ஸாக்டா 360 டிகிரி இருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் கம்ப்ளீட் ஆங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், நாம இங்க இதான் மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம யூஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 90 டிகிரி ரைட் ஆங்கிள் தான் யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் இங்க ஷேப்ஸ்னா நமக்கு வந்து 3 சைட்ஸ் தான் குறிக்கும். ஸோ ட்ரையாங்கிள். இங்க குவாட்ரண்ட்ஸ்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்காங்க, அந்த சர்க்கிளை நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்படி வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது 0 டிகிரி, அப்புறம் இது 90 டிகிரி. ஸோ அதே இந்த இடத்துல வந்துச்சுன்னா 180 டிகிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 270 டிகிரி. நெக்ஸ்ட் மறுபடியும் இதே இடத்துக்கே வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு 360 டிகிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நமக்கு சுத்திட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து குவாட்ரண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸாடெசிமல் இங்கிலீஷ் சிஸ்டம். இந்த இங்கிலீஷ் சிஸ்டம் தான் நாம ஃபாலோ பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டெசிமல்னா பிரெஞ்ச் சிஸ்டம். த ரேடியன் ஆர் சர்க்குலர் மெஷர்ஸ், இதுக்கு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம இதுல ஒவ்வொன்றா பார்த்தலாம். செக்ஸாடெசிமல்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிள்ல மொத்தம் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னா எத்தனை டிகிரினா 360 டிகிரி. இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 360 டிகிரிய 360 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. பிரிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 1 வருமா. இந்த 1 அவங்க டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. எகெயின் இந்த 1 டிகிரிய இவங்க 60 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரிச்சா நமக்கு என்ன வரும்னா 60 மினிட்ஸ் வரும். இந்த மேல வந்து ஒரு கோடு போட்டிருந்தா மினிட்ஸ். நெக்ஸ்ட் இந்த 60 மினிட்ஸ் எகெயின் இவங்க மறுபடியும் பிரிக்கிறாங்க. சோ இப்போ 1 மினிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 மினிட். சோ அதை எகெயின் 60 டிவைட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பண்ணா நமக்கு 60 செகண்ட்ஸ் வரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபார்முலால நம்ம எப்படி எழுதணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. சோ ஃபார்முலா, சோ நமக்கு 1 டிகிரினா 60 மினிட்ஸா. நெக்ஸ்ட் 1 மினிட்னா ஆர் 1 மினிட்னா இந்த 60 அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல வந்துருவாங்களா. சோ அப்போ 1 டிவைடட் பை 60 டிகிரின்னு சொல்லலாமா. நெக்ஸ்ட் 1 மினிட்னா நமக்கு 60 செகண்ட்ஸா. இது எப்படி சொல்லலாம், ஆர் 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 60 இன்சைட் இந்த டிவிஷனா. சோ 1 டிவைடட் பை 60 மினிட். சோ மேல வந்து ஒரு கோடு போட்டா மினிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் தான். சோ ரைட் ஆங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 90 டிகிரின்னு சொல்லலாமா. இதுதான், இவ்வளவுதான் செக்ஸாடெசிமல். நெக்ஸ்ட் பாருங்க சென்டெசிமல். த சென்டெசிமல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு பிரெஞ்ச் சிஸ்டம். இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை 400 டிவைட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை சோ 400 டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணா நமக்கு அந்த ஒரு பார்ட் கிடைக்குமா. அந்த ஒரு பார்ட்டை இங்க வந்து கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1 ஜினா நமக்கு கிரேட். இதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிரேடு.
இப்ப எப்படி பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து டிகிரின்னு சொல்றாங்களா? சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேடுன்னு சொல்லுவாங்க. எகைன் இந்த ஒரு கிரேட மறுபடியும் 100 டிவைட் பண்றாங்க. 1 கிரேட டிவைடட் பை 100 டிவைட் பண்றாங்க. ஃபிரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட். ஃபிரெண்ட்ஸ் இங்கேயும் பாருங்க மினிட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ்லயும் மினிட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் எகைன் இந்த 1 மினிட்ட எகைன் இவங்க 100 டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணா ஃபிரெண்ட்ஸ் நமக்கு 1 செகண்ட்ஸ் வரும். இது நம்ம எப்படி சொல்றாங்கன்னா 1 கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஃபிரெண்ட்ஸ் இங்க பாருங்க 1 கிரேட் இஸ் ஈக்குவல் டு 100 மினிட் ஆர் 100 சாரி 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 இன்சிடென்ட் தான் டிவிஷனா 1 டிவைடட் பை 100 கிரேட். நெக்ஸ்ட் 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ் ஆர் இந்த 100 இன்சிடென்ட்ஸ்னா டிவிஷனா சோ 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 100 மினிட்ஸ்னு சொல்லலாமா? ஓகே மினிட்ஸ்னா ஒரு கோடு அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரைட் ஆங்கிள் என்னன்னு சொல்றாங்கன்னா பாருங்க ரைட் ஆங்கிள் சோ அந்த இடத்துல நம்ம 90 டிகிரின்னு சொல்லணுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 கிரேட்ஸ்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து எப்படி கேட்பாங்கன்னா கன்வெர்ட் செக்ஸாடெசிமல் டு ரேடியன், கன்வெர்ட் ரேடியன் டு செக்ஸாடெசிமல், சென்டெசிமல் டு செக்ஸாடெசிமல். சோ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க ரேடியன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்காங்க. ஓகே சென்டர்ல இருந்து நமக்கு ஒரு இது வரைஞ்சா ரேடியஸ்ன்னு சொல்லலாமா? ஒரு லைன் வரைஞ்சா. ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்ன்னு சொல்லுவாங்க. எல்ன்னா ஆர்க் லென்த். ஃபிரெண்ட்ஸ் நம்மளுக்கு 1 ரேடியன். இங்க சிங்கிறது தான் ரேடியன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு 1 ரேடியன்னா ஃபிரெண்ட்ஸ் நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து 1 ரேடியன். அப்ப நம்மளுக்கு 2 ரேடியன் எப்படி சொல்லலாம்னா நமக்கு 2 டைம்ஸ் ரேடியஸ வந்து 2 ரேடியன். 3 டைம்ஸ் ரேடியஸ வந்து 3 ரேடியன். அப்ப 360 ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனா 360யா? 360 டைம்ஸ் ரேடியஸ நமக்கு 360 ரேடியன்னு சொல்லுவாங்க. ஃபிரெண்ட்ஸ் இத நம்ம இன்னும் எப்படி எழுதலாம்னா 2 பை ரேடியன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பைனா பாத்தீங்கன்னா 180 டிகிரியா. சோ அப்ப நம்மளுக்கு 2 பை ரேடியன்னு சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு 90 ஃபிரெண்ட்ஸ் இங்க வந்து 90 டிகிரி தான் நமக்கு கான்செப்ட். அப்ப 90 டிகிரிய நம்ம எப்படி சொல்லலாம்? பை பை 2 ரேடியன்னு சொல்லலாம். ஃபிரெண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. அப்ராக்ஸிமேட் வேல்யூ ஆஃப் 1 டிகிரி அண்ட் 1 ரேடியன். ஃபிரெண்ட்ஸ் இதுதான் இதோட வேல்யூஸ் தான் பார்க்க போறோம். ஃபிரெண்ட்ஸ் எனக்கு ஒரு எக்ஸாம்ல நமக்கு 1 ரேடியன்னா எவ்வளவு டிகிரின்னு கேட்டிருந்தாங்க. சரி இப்ப இங்க பாருங்க நமக்கு பை ரேடியன்னா நமக்கு என்ன அர்த்தம்? 180 டிகிரின்னு அர்த்தமா? சோ அப்ப 1 ரேடியன்னா இந்த பை இன்சிடென்ஸ் டிவிஷனா மாறிடுவாங்களா பை. சோ நமக்கு பையோட வேல்யூ என்ன? அப்ராக்சிமேட் வேல்யூ. சோ 3.1416. ஃபிரெண்ட்ஸ் இப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா? சோ அப்ப 1 radian is equal to 180 divided by 3.1416 substitute பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்ராக்சிமேட்டா என்ன வருவாங்கன்னா 57 டிகிரி 17 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டிகிரின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் இப்ப டிகிரி என்ன பண்றோம்னு பார்க்கலாம். சரி இப்ப பாருங்க நமக்கு 180 டிகிரினா நமக்கு என்ன தெரியும்? பை ரேடியன் தெரியுமா? சோ அப்ப 1 டிகிரினா இப்ப இந்த பை இன்சிடென்ட் இந்த 180 இன்சிடென்ட்ஸ் டிவிஷனா மாறிடுவாங்களா? சோ அப்ப நம்மளுக்கு பை ரேடியன் டிவைடட் பை 180ன்னு சொல்லலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்மளுக்கு பைனா என்ன வேல்யூ? 22 டிவைடட் பை 7. அப்புறம் அகைன் இந்த 180 இருக்காங்களா? சோ இன்டு 180. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா 3.1416 டிவைடட் பை 180ன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 0.01745 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0.01745 ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் இப்ப ஃபார்முலா, அதாவது செக்ஸாடெசிமல் டு
சென்டிகிரேட் எப்படி கன்வெர்ட் பண்றது, ஹெக்ஸாடெசிமல் டு ரேடியன் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா இப்ப ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க d டிவைடட் பை 90 டிகிரி. இப்ப dனா டிகிரி. சோ இதுக்கு வந்து என்ன வரும், நமக்கு ஹெக்ஸாடெசிமல் தானே வரும். சோ நமக்கு டிகிரினா நமக்கு ஹெக்ஸாடெசிமல். சோ நீங்க வந்து dனாலும் ஒண்ணுதான், ஹெக்ஸாடெசிமல்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிரேட் g டிவைடட் பை 100. அடுத்தது ரேடியன் c டிவைடட் பை பை டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ் பை பை 2ன்னு சொல்லலாம். இந்த 2 மேல போச்சுன்னா நமக்கு 2c பை பைன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுல எது சொன்னாலுமே கரெக்ட் தான். இப்ப நமக்கு இப்ப ஒரு இடத்துல வந்து டிகிரிலாம் கொடுத்துருக்க மாட்டோம், கன்வெர்ட் ஹெக்ஸாடெசிமல் டு ரேடியன் வாங்க. அப்ப ஹெக்ஸாடெசிமல்னா நம்ம வந்து டிகிரி நம்ம இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்க ஜின்னு ஒரு சில டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சென்டீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஏ செக்டார். செக்டார் ஃபார்முலா. ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அதே மாதிரி ஏரியா ஆஃப் செக்டாருக்கு என்ன ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆர்க் லென்த் நான் பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்காங்க. சோ இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். சோ இந்த இடத்துல நமக்கு தீட்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஆர்க் லென்த்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் நம்ம எல்னு சொல்லணும். இங்க ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஆர்க் லென்த் வந்து கண்டுபிடிக்க நமக்கு தீட்டா வந்து டிகிரி இப்படின்னு டைரக்டா கொடுத்திருந்தாங்க, தீட்டா வந்து டிகிரி அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். நெக்ஸ்ட் இப்ப தீட்டா வந்து நமக்கு ரேடியன்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஆர்க் லென்த்துக்கு என்ன ஃபார்முலானா ஆர் தீட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆர்க் லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். இப்ப ஏரியா ஆஃப் ஏ செக்டார். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சர்க்கிள். இப்ப ஏரியா ஆஃப் செக்டார்னா இதுதான். இப்ப இந்த ஏரியா இருக்காங்க பாத்தீங்களா ஃபுல்லா, இது ஃபுல்லா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் செக்டார். இந்த சின்னதா இந்த இது மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா மைனர் செக்டார்னு சொல்லுவாங்க. மீதி மீதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பெருசா இந்த ஃபுல் ஏரியா அது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செக்டார். சோ அதாவது இது ஃபுல்லா, இது மீதி ஃபுல்லா இந்த சர்க்கிள் மீதி இந்த மைனர் செக்டார் சப்ட்ராக்ட் பண்ணிட்ட மீதி இருப்பாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செக்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மைனர் செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப தீட்டா வந்து டிகிரில கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் செக்டார் தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு ஏரியா ஆஃப் ஏ செக்டார் ஃபார்முலா. இப்ப தீட்டா வந்து நமக்கு ரேடியன்ல கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் செக்டாருக்கு சோ ஹாஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மைனர் செக்டாருக்கு தான் வந்து இது. அப்ப மேஜர் செக்டார் பாருங்க, ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மொத்த சர்க்கிளோட ஏரியா, அதாவது பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் தான் நமக்கு ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார். மொத்தக்கு இப்ப இந்த மொத்த சர்க்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதுல வந்து இந்த மைனர் செக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு மேஜர் செக்டார் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு மேஜர் செக்டார் கான்செப்ட், மைனர் செக்டார் கான்செப்ட். இதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸ் ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்ஸ் தான் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இப்ப சம்ஸ் பாருங்க. 30 டிகிரி டு ரேடியன். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்மளுக்கு டிகிரி டு ரேடியன்னா என்ன ஃபார்முலானா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டிகிரி இன்டூ பை பை 180. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, அதுவே ரேடியன் டு டிகிரினா என்ன ஃபார்முலா, இது அப்படியே உல்டா. இப்ப ரேடியன் இன்டூ 180 பை 5 இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, கன்வெர்ட் 30 டிகிரி டு ரேடியன். அப்ப நம்ம சிம்பிளா 30 இன்டூ பை பை 180. ஃப்ரெண்ட்ஸ் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 6 டைம்ஸ் வருவாங்க. சோ அப்ப பை பை 6 ரேடியன். அப்ப 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 6 ரேடியன் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் சம், கன்வெர்ட் 540 டிகிரி டு ரேடியன். அப்ப நம்மளுக்கு 540 நமக்கு என்ன ஃபார்முலா பை பை 180. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இப்படி செக் அவுட் பண்ணுங்க 3 டைம்ஸ். ஸோ அப்ப நம்மளுக்கு 540 டிகிரிய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3 பை ரேடியன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் சம், கன்வெர்ட் 72 டிகிரி 45 மினிட்ஸ், ஒரு கோட்னா 45 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் டு ரேடியன். ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும் நாங்க பாருங்க, 72
பிளஸ் இந்த 45 மினிட்ஸ் நம்ம டிகிரி கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், டிவைடட் பை 60 போடணுமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க அவ்வளவுதான் கான்செப்ட். சோ இதை 15 கேன்சல் பண்ணா நமக்கு 3 டிவைடட் பை 4 வருவாங்களா, அப்ப நம்மளுக்கு 72 பிளஸ் 3 டிவைடட் பை 4. ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படியும் எழுதலாம், இல்ல நம்ம டைரக்டா இப்படி கூட எழுதலாம். 72 3 by 4 எழுதிக்கலாம். இப்போ இது நம்ம மல்டிபிள் பண்ணா 4 2s are 8, 4 7s are 28. ஸோ அப்போ நமக்கு 288 plus 3 நமக்கு 291 divided by 4 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதே தான், இந்த இடத்துல நீங்க எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் தான் வரும். ஸோ நமக்கு 288 plus 3 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 291 divided by 4. இதுதான் நம்மளோட டிகிரி. ஸோ அப்போ நமக்கு ரேடியன்னா இன்டூ 5 by 180. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். பாருங்க 10 12, அப்ப இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 12 வரனால இது 3 கேன்சல் ஆகுமா, சோ அப்ப 3 கேன்சல் பண்ணா நமக்கு 9 97 வருவாங்க. இதை 3 கேன்சல் பண்ணா நமக்கு 60. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 97 பை டிவைடட் பை 6 4 24 240. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ 72 டிகிரி 45 மினிட்ஸ்னா நமக்கு 97 பை டிவைடட் பை 240 ரேடியன் தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம், convert 20 degree 12 minutes 30 seconds to radian. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த செகண்ட்ஸை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் மினிட்டை நம்ம டிகிரி கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இங்க பாருங்க 30 செகண்ட்ஸை நம்ம மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணலாம், ஸோ அப்போ 30 டிவைடட் பை 60 போடணுமா, இதான மினிட். ஸோ இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1 டிவைடட் பை 2 மினிட். இப்போ நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 12 1 by 2 மினிட் இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம டிகிரி கன்வெர்ட் பண்ணோம். அப்ப 24 plus 1 25 divided by 2. இதை டிகிரி கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், கீழே வந்து 60 டிவைட் பண்ணுமா. ஓகே, ஸோ மேலே கீழே 5 கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு 5 டிவைடட் பை 24 டிகிரின்னு சொல்லலாம். இப்போ டோட்டலா ஸோ நமக்கு 25 டிவைடட் பை 24 டிகிரி இருக்காங்க. இதை நம்ம ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிடலாமா. ஸோ 20 into 24 into 2 48, 48 plus 5 485 வருவாங்க டிவைடட் பை 24. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டிகிரி. இப்போ டிகிரினா நமக்கு என்ன, டிகிரி டு ரேடியன்னா பை பை 180. ஸோ பை ஏ டிவைடட் பை 180. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை 5 கேன்சல் பண்ணா 36, இதை 5 கேன்சல் பண்ணா 97 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மல்டிபிள் பண்ணி எழுதலாமா. ஸோ 97 பை டிவைடட் பை 24 into 6 144, 14 கேரி ஓவர் ஆயிடும். 24 into 3 72, 76 86. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 97 பை பை 864 ரேடியன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, கன்வெர்ட் 4 ரேடியன் டு டிகிரி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரேடியன் டு டிகிரினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பை ரேடியனை இன்டூ 180 பை பை பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க இதுதான் கான்செப்ட். அப்போ 4 ரேடியன்னா 4 இன்டூ 180, பையோட வேல்யூ எவ்வளோ 22 டிவைடட் பை 7. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 7 மேல போச்சுன்னா இன்வெர்ஸ் மல்டிபிளிகேஷன் ஆயிடுவாங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 4 இன்டூ 180 டிவைடட் பை 22 இன்டூ 7 வந்து மேல போயிடுவாங்க. ஸோ இப்போ இதை 2 கேன்சல் பண்ணா 11 டைம்ஸ், இதை 2 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். ஸோ டேபிள்ஸ் 2 7s are 14, 14 into 18 வந்து எவ்வளோ 252 வருவாங்க. ஒரு 0 இருக்காங்க, 0 சேர்த்திக்கலாம் டிவைடட் பை 11. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ நம்மளுக்கு 4 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 2520 டிவைடட் பை 11 டிகிரின்னு சொல்லலாம். இதெல்லாம் இது என்ன சிம்பிளிஃபை பண்ணி நீங்க மிக்ஸிவ் ஃபிராக்ஷன்லயும் சொல்லலாம், எதா இருந்தாலும் ரைட் தான். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, கன்வெர்ட் 5 பை பை 6 ரேடியன் டு டிகிரி. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரேடியன் டு டிகிரினா என்ன ஃபார்முலா, ரேடியன் இன்டூ 180 பை பை, இதான நம்மளோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம் இந்த சம்ம. ஸோ அப்போ 5 பை பை 6 இன்டூ 180 டிவைடட் பை பை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பை பை கேன்சல் ஆயிடுமா. ஸோ இது கேன்சல் பண்ணா 30. ஸோ 5 into 30 150 டிகிரி தான் நம்மளோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.